கொக்கிரங்குளத்தில் அறப்போர் இயக்கம் சார்பில் கோரைகள் பிரச்சினை தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கான கருத்தரங்கில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. கூட்டத்தில் நாற்காலியை தூக்கி வீசப்பட்டு மேஜை, மைக் போன்றவை உடைக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்ட இருவரை பிடித்து சென்றனர். அறப்போர் இயக்கத்தின் சார்பில் கோரைகள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்கும் கூட்டம் இன்று காலை 10 மணி அளவில் கொக்கிரிகுளத்தில் உள்ள ஒரு அரங்கில் தொடங்கியது. இக்கூட்டத்தில் விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் தொடங்கியதும் விவசாயிகள் தங்கள் தரப்பு கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து பேசி வந்தனர். அப்போது கூட்டத்தில் பங்கேற்றிருந்த மற்றொரு தரப்பினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த சிலர் கூட்டத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளை தூக்கி ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றனர். மேலும் அங்கிருந்த மேஜையை தள்ளிவிடப்பட்டு ஒலிபெருக்கி உடைக்கப்பட்டு இரு தரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டதால் கூட்டம் நடைபெறும் இடம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. மேலும் இந்த மோதல் சம்பவம் குறித்து உடனடியாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் மகேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் மோதலில் ஈடுபட்டிருந்த இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தி கூட்டத்தை உடனடியாக கலைத்தனர். வன்முறைக்கு காரணமாக இருந்த மற்றும் நாற்காலியை தூக்கி எறிந்த இருவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இச்சம்பவத்தால் திட்டமிட்டபடி கருத்தரங்கம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த திடீர் மோதல் காரணமாக கொக்கிரிகுளம் பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது.